வணக்கம். வெல்கம் டு ராஜா ஜோதிடம். இன்னைக்கு நம்ம கடக ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறாருங்க. இந்த வக்ர சனி என்ன மாதிரியான மாற்றங்களை கடகராசி நண்பர்கள் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த கடகராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சிருக்கிறாருங்க. சோ அப்போ முதல்ல வேலை இல்லாத நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களோட 6ஆம் அதிபதி குரு பகவான் அவர் உச்ச வலிமையோட உங்க ஜென்ம ராசியில தான் இருக்கிறாருங்க. அதுவும் முக்கியமா பூச நட்சத்திரத்தில் இருக்கிற அப்படிங்க. சூரியன், புதன், குரு பகவான் இவங்க எல்லாருமே முதல் மாதத்தோட முதல் பகுதியில உங்களுக்கு உங்க ஜென்ம ராசிலே இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. கொஞ்சம் கடினமா முயற்சி பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு தடை அப்படிங்கிறது இருந்திருந்தா இந்த டைம் பீரியட் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் 9ஆம் இடத்துலதான் இருந்து வக்கரம் அடைகிறாருங்க. அப்படிங்கறதுனால பெரிய ஒரு நெகட்டிவ் அப்படிங்கறத கொடுக்க மாட்டாரு. இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு நீங்க சின்சியரா எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற நபர்களா இருந்தா இந்த டைம் பீரியட் சடனா கிளிக் ஆகிறதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஏன்னா வக்கர சனி பகவான் குருவோட பார்வை பெற்ற வக்கர சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால சடனா ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா இருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் ஆல்ரெடி வேலையில் இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துல ஒரு போட்டி பொறாமை அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு ப்ரொமோஷனுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு பதவிக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஒரு பொறுப்புக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அது கண்டிப்பா கிடைச்சிருங்க, நான் கிடைக்காது அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த டைம் பீரியட்ல நீங்க நீங்க உங்க வேலை உண்டு அப்படிங்கறத மட்டும் இருந்துக்கோங்க. நீங்க உங்களோட ஒர்க்ல ஃபுல் கான்சென்ட்ரேஷன் போடுங்க. நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாங்க, சில பேர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நீங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எதுலயும் ஃபோக்கஸ்னா 100% ஃபோக்கஸ் இருக்கணும். அதை விட்டுட்டு இவங்க இப்படி பேசுறாங்க, அவங்க அப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒர்க்ல நீங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதத்தில் இருக்குதுங்க. அது இல்லாம நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி அடையும். உங்களுக்கு ஏற்ற பதவி, ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். சின்ன சின்ன ஒரு இடையூறுகள் அப்படிங்கிறது இருக்கும், அதை நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. சரிங்களா? கடகராசி நண்பர்கள் நல்லா இருக்குதுங்க, ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்குமானா கூட இருக்கிற நண்பர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. இதனால சின்ன சின்ன கிளாஸஸ் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நீங்க ஒரு விஷயத்த சொல்ல போவீங்க, அது தப்பா யாராச்சும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒர்க் கல்ச்சர்ல தேவையில்லாம பேச வேண்டாம். நீங்க உங்க வேலை உண்டு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கடகராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து தொழில் செய்யற நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இந்த டைம் பீரியட் என்னன்னா, இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி டிராவல் தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி தொழில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் இல்லை. நீங்க ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போகல, 9ஆம் இடத்துல இருந்துதான் வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல பெரிய நெகட்டிவ் அப்படிங்கிறது இல்லை. ஆனா தொழில்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் அதிபதி வக்கரம் அடைகிறாருங்க சனி பகவான். அப்படிங்கிறதுனால ஒரு பார்ட்னர்ஷிப்னால சின்ன ஒரு தொந்தரவு அப்படிங்கிறது ஏற்படுங்க. சின்ன ஒரு கருத்து வேறுபாடு, சின்ன ஒரு விரிசல் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இல்ல புதுசா ஒரு பிசினஸ்ல ஒருத்தங்களை பார்ட்னரா என்டர் பண்ண போறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு செட் ஆவாங்களா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா இந்த பிசினஸ் பார்ட்னர் ரீதியாக ஏதோ ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்துல காட்டுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டாலுமே நல்லா இருக்குதுங்க, சூப்பரா இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவானால நிறைய விரயங்கள் அப்படிங்கிறது வருங்க. ஏதோ ஒரு வண்டி ரிப்பேர் ஆகலாங்க, ஒரு வீட்டுல ஏதோ ஒரு ரிப்பேரிங் ஒர்க் பண்ணலாம். இதுக்காக சின்ன சின்ன செலவுகள் கண்டிப்பா ஏற்படும் அப்படிங்கிறத கடகராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு சூரிய பகவான் ஆகஸ்ட் 18ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். ஆல்ரெடி கேது பகவான் அங்கதான் இருக்கிறாருங்க. அப்ப ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கேது பகவான், சூரிய பகவான், அதை தொடர்ந்தே புதன் பகவான் பயிற்சி ஆயிடுவார் 2ஆம் இடத்துக்கு. சோ இது எதை குறிக்குதுன்னு பாத்துட்டீங்கன்னா, 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் கேது பகவான் இருக்கிறாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க. சோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, கொஞ்சம் நீங்க ஒரு விஷயத்த விட்டு கொடுத்து போங்க,
அனுசரிச்சு போங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைகிறாருங்க 9ஆம் இடத்துல. சோ கொஞ்சம் நீங்க வந்து ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போய்க்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஆர்குமெண்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஃபேமிலியா ஒரு பிளான் பண்ணலான் இருப்பீங்க. ஆனா இந்த டைம் பீரியட் வந்து ஏதோ ஒரு தடை அப்படிங்கிறது ஏற்படலாம். எப்பன்னா மாதத்தோட பிற்பகுதியில ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதோ ஒரு சின்ன சின்ன தடை, ஒரு தாமதம் ஏற்படலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எவ்ரி டிலே இஸ் a ரீசன் ஃபார் சக்சஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கடகராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து திருமணம் எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டு ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா வந்து நீங்க கரெக்டா அதாவது ஒரு பிளான் அப்படிங்கறத கரெக்டா பண்ண மாட்டீங்க. அறகுறையா ஒரு பிளான் பண்ணிட்டு அதை வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிக்குவீங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருவீங்க. இந்த டைம் பீரியட்ல டேக் யுவர் ஓன் டைம். உங்களோட நேரத்தை எடுத்துக்கோங்க. நீங்க யோசனை பண்ணுங்க, கரெக்டான வரனான அப்ரோச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் கொடுங்க அப்படிங்கறது மட்டும்தான் கடகராசி நண்பர்களுக்கு சொல்றேன். இந்த டைம் பீரியட்ல எந்த ஒரு தடை இல்லைங்க. ஆனால் இந்த டைம் பீரியட் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நீங்க கரெக்டா தெளிவா ஒரு முடிவெடுங்க. அதை கரெக்டா ஒரு கமிட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. நல்லா இருக்கும் அப்படிங்கறத கடகராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட் வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஏற்படலாம். கண்டிப்பா ஏதோ ஒரு டிராவல் இருக்கலாம். கொஞ்சம் பிரிவு அப்படிங்கிறது இருக்குங்க. கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணும். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ், ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். இந்த டைம் பீரியட் வந்து கரெக்டான டைம் பீரியட் இல்ல வீட்டுல எடுத்துட்டு போய் சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்றதுக்கு. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கடகராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து மாணவர்கள் மாணவிகள் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா எடுக்கலாம். ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் கிளிக் ஆகுங்க. ரொம்ப நாளா வந்து ஒரு காலேஜுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்ல ஃபாரின் போலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. கண்டிப்பா போலாம். வக்கர சனியோட பார்வை 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு முயற்சி எடுக்கிறப்ப சடனா கிளிக் ஆகுங்க. அதுதான் காரணமே. டக்குன்னு ஏன்னா சனி பகவான் மெல்லமா ஒரு விஷயத்த கொடுப்பாருங்க. அவர் 9ஆம் இடத்திலே வக்கரம் அடைஞ்சு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால டக்குன்னு ஒரு விஷயம் கிளிக் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எஃபோர்ட் மட்டும் போட்டுக்கிட்டே இருங்க. மாதத்தோட முதல் பகுதி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அந்த டைம் பீரியட்ல ஒரு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து பெண்கள் இல்லத்தரசிகள் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல சார் நான் ஒரு முயற்சி பண்ணலான்ட்டு இருக்கேன், நல்லா இருக்குதா, ஏதோ சனி வக்கர பயிற்சின்னு சொல்றாங்க, இது எப்படி இருக்கும், எங்களுக்கு வேற பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது இல்லைங்க. இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. ஒரு முயற்சி எடுங்க, அதுல கண்டிப்பா சக்சஸ் அடைவீங்க. ரொம்ப நாளா ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்குங்க, அதை கண்டிப்பா ஒரு ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணலாங்க. இந்த டைம் பீரியட்ல முக்கியமா இந்த ஆகஸ்டோட முதல் பகுதியில வந்து ஏதோ ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்குதுங்க. ஒரு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது எடுப்பீங்க. முதல் ஒரு படி அப்படிங்கிறது எடுத்து வைப்பீங்க. அது கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கடகராசி பெண்களுக்கு கண்டிப்பா கொடுக்குங்க. இந்த டைம் பீரியட் ஒரு பிளான் பண்றீங்கன்னா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி பெரிய ட்ரபிள் இல்லை. கொஞ்சம் வீண் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இது எல்லாத்தையுமே வந்து நான் சொல்றேன்னா அதை நீங்க எடுத்துக்கிட்டு அதை கரெக்டா ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேக்கப் பிளான் ஏற்படுத்தி வச்சுக்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கடகராசி பெண்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து ஹெல்த்ன்னு பார்த்துட்டோம்னா இந்த டைம் பீரியட்ல சில பேர்த்துக்கு கொலஸ்ட்ரால் ரைஸ் ஆகலாம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சில பேர்த்துக்கு இந்த அசிடிட்டி வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கண்டிப்பா ஏற்படுங்க, இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டீஹைட்ரேஷன், தண்ணி வாட்டர் இன்டேக் வந்து கரெக்டா எடுக்காதனால டீஹைட்ரேட் ஆயிருவீங்க. கொஞ்சம் எனர்ஜி வந்து கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் கரெக்டா ஹெல்த்தியான டயட் எடுத்துக்கோங்க, கரெக்டா சாப்பிட்டு கரெக்டா தூங்குங்க அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்றேன். ஓவர் திங்கிங் அதிகமா இருக்குங்க சரிங்களா இந்த ஆகஸ்ட் மாதத்துல. கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு மெடிடேஷன் யோகா எல்லாம் பண்ணுங்க. உங்களோட வெல்விசர் கிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் பண்றப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா கரெக்டா ஹெல்த் வந்து மானிட்டர் பண்ணுங்க, கரெக்டா வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. மற்றபடி பெரிய ட்ரபிள் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்துல இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து சீனியர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கெல்லாம் இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, கண்டிப்பா சக்சஸ் அடைவீங்க. இந்த டைம் பீரியட்ல பெரிய ஒரு ட்ரபிள் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க.
ஆல்ரெடி ரொம்ப வந்து ஒரு லாஸ்ல இருக்கேன், ஒரு இடத்துல வந்து என்னோட அமௌண்ட் லாக் ஆயிருக்குது, அது கண்டிப்பா வருமா அப்படின்னா இந்த டைம் பீரியட் கண்டிப்பா வருங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால வாரா கடன் கண்டிப்பா வருங்க. ஒரு இடத்துல கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த கடன் வந்திருக்காது. இந்த டைம் பீரியட் அந்த 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 மணி வந்து கண்டிப்பா வசூல் பண்ணுவீங்க. அதெல்லாமே நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி விட்டு போன உறவு கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. சரிங்களா? ஏன்னா 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா ஒரு பிரதரா இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஒரு ரிலேஷனா இருக்கலாம், யாராச்சும் உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு கண்டிப்பா ஒண்ணு சேரக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. ஆல் ஓவரா பார்க்க போயிட்டோம்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்க உங்களோட ஹெல்த்தை. கொஞ்சம் ஒரு முடிவு எடுக்கிறப்போ, ஒரு விஷயத்த வந்து அப்ரோச் பண்றப்போ கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட அப்ரோச் பண்ணுங்க. நிறைய கொஞ்சம் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், அதை கொஞ்சம் நீங்க காமா ஓவர் கம் பண்ணி வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபேஸ் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். டக்குன்னு ரியாக்ட் பண்ண வேண்டாம், டக்குன்னு கோபப்பட வேண்டாம் அப்படிங்கறத மட்டும் கடகராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.